So once again welcome. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா அவினாஷி லிங்கம். சரியா? சோ இவரை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நான் நம்புறேன். மேக்சிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. யார் இவரு அப்படின்னா டிஎன்பிசில வந்து இவரு பத்தி கேக்குறாங்க. ஒரு ஒரு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரியா? அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ இவரையும் கேட்டிருக்காங்க. சரியா? கொடுமை என்னன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல இவரை பத்தி மெயின்ஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி, தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட் மொத்தமே மெயின்ஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. சோ நீங்க இதை படிக்கும்போது என்ன பண்றீங்க, மெயின்ஸ் லெவல்ல படிச்சுக்கோங்க. சோ ப்ரிலிம்ஸ் பத்தாது, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க இவரை மெயின்ஸ் லெவல்ல படிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்கும், நிறைய வந்து நான் பேசுவேன். சரியா? சரி. சோ அவினாஷி லிங்கம் டிஎஸ் எழுதிக்கலாம். அவினாஷி லிங்கம் டிஎஸ் இவரு அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும், தமிழ்நாடு நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி மூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அரங்கநாதன். அவர் பேர் வந்து அரங்கநாதன். அது ரங்கநாதன் பேசி பேசி அரங்கநாதன் வாயில வர மாட்டேங்குது. அரங்கநாதன். சரி, எழுதியாச்சா? சோ இந்திய நூலகவியலின் தந்தை, இந்திய நூலகவியல் இயக்கத்தின் தந்தை அரங்கநாதன். சரியா? புக்ஸ் எல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்க அந்த காலத்துல, சங்கம் ஏஜ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியா ஃபுல்லாவே பெரிய லெவல், அதுக்கு வந்து அரங்கேற்றம் நடத்துறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு சின்னது. சரிங்களா? சோ அதனால அவினாஷி லிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சம்டைம்ஸ். ஒருத்தரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட இன்னொருத்தரை நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இந்தியா லெவல்ல அரங்கேற்றம் செய்யணும், ரொம்ப ஃபேமஸ் புக், அது அரங்கநாதன். சரிங்களா? அவினாஷி லிங்கம் எழுதியாச்சா? சரி, ஓகேங்க. அவினாஷி லிங்கம் பத்தி பார்ப்போம். இவர் வந்து 5 மே 1903 பிறந்திருக்கிறார். சரியா? எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர். சோ இவர் பிறந்த இடம் திருப்பூர். இவருடைய பெற்றோர்கள் கே சுப்பிரமணியம் செட்டி, பழனி அம்மாள். இவருடைய ப்ரொஃபஷன், இவருடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா லாயரா இருந்திருக்கிறாரு. சோ மேக்சிமம் லாயரா இருந்திருக்காங்க பாருங்க அந்த டைம். இப்போ என்னவா இருப்பாங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க. நாங்க இருந்த ட்ரெண்ட்ல எல்லாருமே இன்ஜினியரிங் படிப்பாங்க. சரிங்களா? முன்னெல்லாம் வந்து பையன் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இங்க எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ், இங்க எத்தனை பேர் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்பெல்லாம் வந்து இங்க எத்தனை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, இங்க எத்தனை இசி இன்ஜினியர்ஸ், எத்தனை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சொல்லி கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ பாருங்க, லாயர் இவரு. ஸ்டடிட், இவரும் பச்சையப்பா கல்லூரியில தான் படிச்சிருக்கிறாரு. 1923 பச்சையப்பன் கல்லூரியில படிக்க தொடங்கி இருக்கிறார். இங்க படிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1926 லா படிச்சு லாயர் இருக்கிறாரு. சட்டக்கல்லூரியில் படித்தார். வழக்குரைஞர் அல்லது வழக்கறிஞர் ஆனார். சரியா? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பது டவுட் தான். சரியா? சிம்பிளா இவர் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறார் அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிக்காக கொடுக்குறேன். எந்த பீரியட்ல இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இவ பாருங்க 1903 பிறந்திருக்கிறாரு. சரிங்களா? ஒரு 20 வருஷம் வயசு ஆகுறதுக்கு, ஒரு 20 வயசு. சரியா? ஒரு அடல்ட் ஹுட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 20. ஸோ 1923. சரி, இப்ப இவர் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி 20 வயசுல படிச்சுட்டு இருந்ததால மேபி இருக்கலாம். சரிங்களா? இல்லாமலும் இருக்கலாம். சரி. சோ இவர் வந்து பாருங்க, சால்ட் சத்தியாகிரகல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. சரிங்களா? இவர் வந்து 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. வங்க பிரிவினை போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்று நடத்தினார். தப்பு, இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சோ 1903 இல்லையா, ஒரு 1923 அப்பதான் அவர் படிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல தலைமை ஏற்று அல்லது தீவிரம் காட்டுவது டவுட் தான். சரியா? சோ நம்மளே ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். சோ புரியுதா? சிம்பிளா யார் யாரு எந்தெந்த பீரியட்ல வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்,
ஆப்ஷன் எலிமினேஷன்ல போட்டுற முடியும். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார் இவங்க கேங்கா அல்லது காங்கிரஸ் அவங்க கேங்கா, அது ரெண்டு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டில இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்சல்யூட்லி காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. சரிங்களா? பிரமானிக்கல் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. சோ ஈஸியா வந்து ஓகே இவங்க இவங்களோட சேர மாட்டாங்க, ஈஸியா எலிமினேட் பண்ணிட்டு போய்க்கலாம். சரியா? ஓகேங்க, திருப்பி வருவோம். எழுதுங்க. போராட்டங்கள் ஹெட்டிங் போடுங்க. ரெவல்யூஷன்ஸ் டூரிங் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது வேண்டாம். ஹெட்டிங் வந்துட்டு மூவ்மெண்ட் இன்வால்வ்டு இன் மூவ்மெண்ட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. அல்லது பார்ட்டிசிபேட்டட் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அல்லது இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க, போதும். போராட்டங்கள். சரி, 1930ல சால்ட் சத்தியாகிரகல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அந்த டைம் ரொம்ப வயசா இருக்கும் அவருக்கு. சரியா? நம்ம வயசு இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. During it, Gandhi arrested, it made him to participate in national movement. சரிங்களா? ஏப்ரல் 6 காந்தி தாத்தா புடிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு எங்க தாத்தாவே நீங்க பிடிக்கிறீங்களா, இருங்க நானும் போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பண்றாரு, போராட்டத்தில் கலந்து கொண்டார். சரிங்களா? சோ காந்தி சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டதை கண்டு போராட்டத்தில் குதித்தார். இவரும் போராட்டத்தில் குதிக்கிறார். நெக்ஸ்ட் ஜூம் அவுட் ஆகல. சாரி, ஆல்ட் பிளஸ் மைனஸ், ஆல்ட் மைனஸ் அமைக்கிட்டு. சரி, கீழே வாங்க. went to jail 4 times, 4 முறைகள் சிறைவாசம் போயிருக்கிறாரு. ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போனோமா, அப்படி இருந்தா குடும்பத்தை பார்த்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கலாம். நானும் நாட்டுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு நம்மால் பாத்தீங்களா 4 டைம் சிறைக்கு போயிருக்கிறாரு. சோ இதுல இருந்து என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கும் இவரை குறித்து நம்ம பேசுகிறோம் ஜெயிலுக்கு போனதால. இதே இவர் அன்னைக்கு வந்து குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருன்னா இவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது யாருக்கும். சரிங்களா? சோ நாட்டுக்காக போராடினவர்களை நாடு ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? எழுதுங்க. 1930 சால்ட் சத்தியாகிரகா, 1932 சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட். ஸோ ஆக்சுவலி வந்து 1930ல சால்ட் சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணுவாருங்க காந்தி தாத்தா வந்து ஸ்டார்ட் பண்ணார். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரகிள் பேஸ். சரிங்களா? அதுக்கப்புறமா காந்தி இர்வின் பாக்ட் வந்து சைன் ஆகும். காந்தி இர்வின் பாக்ட் சைன் ஆகும். 1931ல என்ன பண்றாரு, ட்ரூ ஸ்பேஸ், அதாவது காந்தி வந்து இர்வின் கூட பேசி இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுகிறார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாரு. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாரு. அங்க காந்தி தாத்தாவை கிண்டல் பண்ணி கலாச்சி அனுப்பிடுவாங்க. சரிங்களா? யார் அந்த தாளு? வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தி தாத்தா பிடிச்சி திட்டி அனுப்பிவிட்டுருப்பாரு, அவமானப்படுத்தி இருப்பாரு. சரியா? சோ அந்த கடுப்புல இங்க வந்து ஆக்சுவலி இங்க வந்தது ஏன் அப்படின்னா கம்யூனல் அவார்டை வந்து கொடுத்து அனுப்பிட்டு இருப்பார் ராம்சே மெக்டொனால்டு. எகெயின் வந்து என்ன பண்ணுவாரு, 1932ல திருப்பி போராட்டத்தை ரிவைவ் பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு, ரிசியூம் பண்றாரு. சரியா? So this is called struggle pace, this is called truce pace, this is called struggle pace. அதாவது போராட்டம், பேச்சுவார்த்தை, போராட்டம், இதுதான் காந்திஜியோடைய போராட்ட முறை. சரியா? இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. STS ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்றாரு. 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் அதன் சார்பாக போராடினவர். சரியா? சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? எழுதியாச்சா? ஓகே, ஃபைன். ஹரிஜன நலநிதி. சோ காந்தி தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 1932ல ராம்சே மெக்டொனால்ட் இருக்கார் இல்லையா, அவரு வந்து கம்யூனல் எலக்டோரேட்ஸை வந்து கொடுத்து அனுப்பிடுவார். வகுப்புவாத இட ஒதுக்கீட்டை கொடுத்து அனுப்பிடுவாரு. ஏன்னா அம்பேத்கர் அதை கேட்டிருப்பாரு. காந்தி தாத்தா வேண்டாம், வகுப்புவாத இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. பட் காந்தி தாத்தா பேச்செல்லாம் யாரு கேட்கிறா? சரிங்களா? நம்மளே கேட்கறது இல்ல. உண்மைதானே? காந்தி தாத்தா பேச்ச யாரும் நம்ம கேட்பது கிடையாது. உண்மைதானே? காந்தி தாத்தா வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றாரு, அது கேட்கணுமா என்ன? சோ அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. ஒரு சில நம்ம ஏற்றுக்கொள்வ
மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? எல்லாமெல்லாம் கேட்க முடியாது. சரியா? நம்மளே வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி தாத்தா வச்சுக்கிட்டு நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். பிரிட்டிஷ்காரன் காது கொடுத்து கேட்கலீங்க. இந்த கடுப்புல வந்து காந்தி தாத்தா என்ன பண்ணிட்டாரு, கம்யூனல் எலக்டரேட்ஸடா குடுக்குறீங்க, இருங்கடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க. ஜெயிலே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஜெயில உண்ணாவிரதம் இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இப்ப சாகர கண்டிஷன் போயிட்டாரு. அப்புறமா தான் அம்பேத்கரை கூப்பிட்டு வந்து, ஐயா அந்த தாத்தா போயிடுவாரு போல, நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அவர்கிட்ட ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுங்க, தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொன்ன உடனே, சரி தேவையில்லாம எதுக்கு இந்த நல்ல மனுஷன், உண்மையில காந்தி தாத்தா நல்ல மனுஷன். சரிங்களா? அந்த மனுஷனை வந்து சாவதற்கு காரணமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி, அதுக்கப்புறம் ஒரு சமரச பேச்சுக்கு வந்து ஓகே கம்யூனல் எலக்டரேட்ஸ் கைவிட்டுட்ட ரிசர்வேஷன் கான்செப்டுக்கு அவங்க வந்துருவாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான், பட் சின்ன சேஞ்சஸ். கம்யூனல் எலக்டரேட்ஸ்ல அந்த கேஸ்ட் மக்கள் மட்டும்தான் அந்த கேஸ்ட் பர்சனுக்கு ஓட்டு போட முடியும். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து உங்க தொகுதி முஸ்லிம் தொகுதி, இப்போ 1909 மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுல வழங்கப்பட்ட கம்யூனல் எலக்டரேட்ஸ் முஸ்லிம்களுக்கு என்ன தனி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா, வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் அந்த தொகுதியில நிக்க முடியும். வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்டு போட முடியும். சரிங்களா? பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் தொகுதின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் நிக்க முடியும். கரெக்ட்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். கரெக்ட் தானே? முஸ்லிம்ஸ் யார் வேணா நின்னுக்கோங்க. பட் ஓட்டு போடுறவங்க யார் வேணா ஓட்டு போடலாம். சரிங்களா? இங்க முஸ்லிம்ஸ் மட்டும் நிக்க முடியும். ஓட்டு போடுறவங்க முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, யார் வேணா ஓட்டு போடலாம். சரிங்களா? இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். பட் 1909 அப்படி கிடையாது. முஸ்லிம்ஸ் மட்டும் தான் நிக்கணும், முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடணும். இதுதான் கம்யூனல் எலக்டோரேட். இப்போ ஒரு தொகுதி தலித்துக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ யார் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? கம்யூனல் எலக்டரேட் அடிப்படையில, வகுப்புவாத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில யார் ஓட்டு போடுவாங்க? வெறும் தலித் மக்கள் மட்டும் தான் இங்க ஓட்டு போட முடியும். சரியா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகாம போயிடும், அந்த பகுதி வந்து கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா என்ன சொல்றாருன்னா ரிசர்வேஷன் கான்செப்ட கொண்டு வந்து, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100ல 30 சீட் இருக்கா, 30 சீட்டு நாங்க கொடுக்குறோம். சரிங்களா? எங்க வேணா இதுகிட்ட யார் வேணா ஓட்டு போட்டோம், ஆனா அந்த 30 தொகுதி வந்து தலித் மக்கள் மட்டும் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓட்டு போடுறவங்க யார் வேணா ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றாரு. சோ இது நல்லா இருந்துச்சு. சரியா? காந்தி தாத்தா சொன்னதும் வந்து சரின்னு படிச்சு. உண்மையிலே காந்தி தாத்தா சொன்னது சரி. சரிங்களா? இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ ரொட்டேஷன் பீரியட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் பீரியட்ல தான் வந்து என்ன நடக்கும், இந்த எலக்டோரேட்ஸ் வந்து பிக்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து தலித்துக்கு ஒரு 30 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100ல 30 தொகுதி இருக்கு. இன்னைக்கு வந்து எங்க ஊர் தொகுதி தலித் தொகுதின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ஆண்டு. சரியா? அடுத்த வருஷம் வந்து வேற ஒரு தொகுதி. சரிங்களா? சென்னையில ஒரு தொகுதி வந்து கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் வேற ஒரு தொகுதி. சரிங்களா? 30 வந்து ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்னா 30 பேர் ரொட்டேஷன்ல எங்கேயாவது இருப்பாங்க கண்டிப்பா. போதுமான மெஜாரிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? இல்ல ஒரே தொகுதியை வந்து கண்டினியூஸா தலித்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, பக்கத்துல இருக்கிறவங்க தலித் ஆவாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க XYZ ஒரு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஆவாது. சரிங்களா? நான் சொல்ல மாட்டேன். அந்த கட்சி பேர் சொல்ல மாட்டேன். சரியா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த தொகுதியை ஆட்டோமேட்டிக்கா நெக்லெக்ட் பண்ணிருவாங்க. போதுமான வசதிகள் மேற்கொள்ள மாட்டாங்க. கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆயிடும், மேம்பாடு இல்லாம போயிடும். இன்னைக்கும் சிட்டி சைட்ல, எனக்கு வில்லேஜ் சைட்ல தெரியல. சரிங்களா? சிட்டி சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தலித்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதி டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கும். பார்க்க முடியும். இது 2024ல இருக்கிறோம். இன்னைக்கே இந்த மாதிரி நிலைமையில இருக்கு. சோ அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா? சரி ஓகேங்க. திருப்பி இந்த கான்செப்ட் வரும். சோ இந்த தலித் மக்களுக்காக காந்தி தாத்தா என்ன பண்ணாரு, கம்யூனல் எலக்டோரேட் வேண்டாம், நம்ம இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வெல்ஃபேருக்காக ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றாரு. ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட்னு சொல்லிட்டு தாத்தா. சரிங்க? அதுக்காக இவர் என்ன பண்றாரு, 2.5 லட்சம் ரூபாய் அப்பவே கேதர் பண்ணி, இன்னைக்கே 2.5 லட்சம் ரூபாய் ஒரு பல்கான அமௌண்ட் தான். சரிங்களா? பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் ரொம்ப பெரிய அமௌண்ட். 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதை கலெக்ட் பண்ணி சோ அதை வந்து காந்தி தாத்தா கொடுக்குறாரு. சரியா? சோ காந்தி தாத்தா போட்டோம். இவரை பத்தி பேசவே கூடாது, எங்கேயாவது போயிடுறேன். ஏங்க, இந்திய நூலக வெளியின் தந்தை அரங்கநாதனா ரங்கநாதனா? நான் கரெக்டா தானே சொன்னேன்? எஸ், அரங்கநாதன் தானே? ரங்கநாதனா அரங்கநாதன் என்னத்தையும் போடுங்க. யார் அது ரங்கநாதன்? அரங்கநாதன். சரி லிசன், இது அரங்கநாதன்.
புக்ல அரங்கநாதன் இருக்கா? சரி, ஓகே, அரங்கநாதன் போட்டுக்கோங்க. சோ கன்ஃபியூஷன். அரங்கநாதன். சரியா? அத நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நான் பண்ண வேலைங்க தான். சரிங்களா? என் கண்ணுக்கு ரங்கநாதன் இப்படிதான் தெரிஞ்சது. சரி, வருவோம். இதை முடிச்சிட்டேன். பொலிட்டிக்கல் லைஃப், லோக்சபால மெம்பரா இருக்காரு, மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், எம்பிங்க, ராஜ்யசபா எம்பிங்க இவரு. சரியா? அவினாஷி லிங்கம் சப்போர்ட்டட் காமராஜ். ஆக்சுவலி வந்து காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஆகாது, தெரியுமா? காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் பரம எதிரிகள், ரெண்டு பேருக்குமே செம இது கிளாஷஸ் நடக்கும். ஒய் அப்படின்னா, நம்ம ராஜாஜி இருக்கிறார் இல்லையா, நம்ம ராஜாஜி வந்து இந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் சண்டைகள். ஏன்னா 1937ல ரெண்டு பேருமே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள். சரியா? சத்தியமூர்த்தி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆக வேண்டியது, சிஎம் கேண்டிடேட் நிக்க வேண்டியது. பட் இவரோட மாமனார் ஒருத்தர் இருக்கிறாரு, சாரி சம்பந்தி, ராஜாஜியோட சம்பந்தி ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா தாத்தா, காந்தி தாத்தா. அந்த காந்தி தாத்தாவுடைய இன்ஃபுளுன்ஸால, சரிங்களா, கூகுள்ல எஸ்ஆர் ரங்கநாதன் இருக்கு. சரி, என்னத்தையோ போட்டுக்கோங்க, ரங்கநாதனோ அரங்கநாதனோ என்னத்தையோ போட்டுருங்க, விட்டுருங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த காந்தி தாத்தா இருக்காரு இல்லையா, இவர் வந்து இவரோட சம்பந்தியா. சோ ராஜாஜிக்கு அதனால என்ன பண்ணிட்டாருன்னா சிஎம் சப்போர்ட் பண்ணிட்டாரு, கேண்டிடேட் எலெக்ஷன் நிக்க வச்சிட்டாரு. சரியா? சோ இவர் வந்து ராஜாஜி ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? ஆனால் நோ ப்ராப்ளம், மேலிடம் சொன்னது அதுக்கு அப்படியே கீழ்படினும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அவங்க என்ன பண்றாங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு இவர் பெரிய தலைவருங்க சத்தியமூர்த்தி, எந்த சிஎம் பொசிஷன் ஆக வேண்டிய ஒரு பர்சன். சரிங்களா? இவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாருங்க ராஜாஜி. சோ கான்ஃபிளிக்ட். சோ சத்தியமூர்த்தி யோசிச்சு பாக்குறாரு, சரி நான் பாத்துக்கிறேன், எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் இருந்தாரு. சரிங்களா? கருப்பு கலர்ல நாங்க அங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? துரு துரு துருன்னு. சரியா? என்ன பக்கா கிளவர், படிக்கலனாலும் பயங்கரமான கிளவர். சரியா? சோ அத அவரு வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிக்க வச்சாரு காமராஜரை. காமராஜர் கூப்பிட்டு வச்சு பதவி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. சரிங்களா? எல்லாம் பெரிய பெரிய பதவி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி சொல்ல சொல்ல காமராஜர் வந்து கேட்பாரு, அதன்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சாரு. சரிங்களா? இப்போ சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் பிரச்சனை, இப்போ காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? பிரச்சனை இருக்கும். எப்படி காந்தி தாத்தா இருக்காரு இல்லையா, காந்தி தாத்தா வெர்சஸ் சிஆர் தாஸ். சரியா? இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாதுங்க, ஒரே கட்சிக்குள்ளதான் இருக்காங்க, பட் ரெண்டு பேருக்கு ஆகாது. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சிஆர் தாஸ் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, இவர் சிஷ்ய புள்ள, இவரை கூப்பிட்டு வந்து எல்லா பெரிய பெரிய போஸ்டிங், இப்ப இவர் வந்து மேயரா இருக்கிறாரா, இவர் இன்னொரு போஸ்டிங்க கொடுப்பாரு, இவர் ஒரு ஜெனரலா இருக்காரா, இவருக்கு இன்னொரு செக்ரட்டரி, இப்படி வந்து ஒரு போஸ்டிங்கா கொடுத்து முன்னாடி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்பாராத விதமா சிஆர் தாஸ் இறந்துருவாரு. பட் கொஞ்சம் வருஷத்திலேயே காந்தி தாத்தாக்கு பயங்கர டஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். 1937 அப்புறமாவே. சரிங்களா? பயங்கர டஃப் ஆகும். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் முழுமையா அடி வாங்கும். 1/3 ஆஃப் த காங்கிரஸ் பாப்புலேஷன் காங்கிரஸ் விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக்ல போயிடுவாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் அடி வாங்கினதுக்கான காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டயர் சிஸ்டம் இருக்கு, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி தாத்தா ஈக்குவல் டு யாருன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஈக்குவல் டு ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஈக்குவல் டு சர்தார் பட்டேல். சரிங்களா? காந்தி தாத்தா ஈக்குவல் டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர், கான்ஸ்டிடியூஷன் எழுதினார் இல்லையா அம்பேத்கர். ஓகேவா? சிஆர் தாஸ் அவங்களும் ஒரே லெவல் தான். ஜவஹர்லால் நேரோட அப்பா ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்களும் அந்த காலத்து ஆளுங்க, அப்படியே போயிடுவாங்க. சே, சோ இப்படி இருந்தாங்க. திலகர்லாம் முன்னாடியே செத்துருவாரு. சரியா? சே, இங்க வந்து பாருங்க, இவங்க தான் வந்து ஈக்குவலா இருந்தாங்க. பட் சுபாஷ் சந்திர போஸ் யாருக்கு, காந்தி தாத்தாவுக்கு அடுத்தபடியா இருந்தாரு. சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா இருந்தவங்க. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தாக்கு ஈக்குவல் ஆயிட்டாரு. சரியா? காந்தி தாத்தாவும் சுபாஷ் சந்திர போஸும் 1939 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு 1940
42-43 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தாவோட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு. சரிங்களா? சோ இப்போ இந்த பேட்டர்ன்ல அம்பேத்கரை தனியா விட்டுருங்க. சரிங்களா? அவரை ஒரு லிஸ்ட்ல சேர்க்க வேண்டாம். ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அம்பேத்கருக்கு பொருந்தும். காந்தி தாத்தா சொல்றோம், இன்னொரு பர்சன் சொல்லணும், அம்பேத்கருக்கும் அது பொருந்தும். சோ சுபாஷ் சந்திர போஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் காந்தி தாத்தா. சரியா? பவரை சொல்றேன், பவர் பேலன்ஸ்ல சொல்றேன். பட்டாபி சீதாராமையா நிக்க வைக்கிறாருங்க. யாரு? காந்தி தாத்தா. சுபாஷ் சந்திர போஸ் இங்க நிக்கிறாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்றாரு, காந்தி தாத்தா தோக்கடிக்கிறாங்க. சோ காந்தி தாத்தாவையே தோக்கடிச்சிட்டாங்க. சரிங்களா? எப்படி இருக்கு? ஓகே, நம்ம திருப்பியும் இங்க வருவோம். இப்போ காந்தி தாத்தா என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ராஜாஜி இருக்கிறார் இல்லையா? நம்ம ராஜாஜிக்கும் இந்த சத்தியமூர்த்தி இருக்கிறார் இல்லையா, இவருக்கும் வந்து சண்டைகள். சரிங்களா? இதே பேட்டர்ன்ல காமராஜரும் சத்தியமூர்த்திக்கும் ஒன்னு சேருவாங்க. ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் சண்டை நடக்கும். சரிங்களா? சோ இந்த டைம்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா காமராஜருக்கும் சத்தியமூர்த்திக்கும் அவினாஷி லிங்கம் சப்போர்ட் பண்ணுவார். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஸ்டோரிஸ். இன்ஃபேக்ட் 1950க்கு அப்புறமா எலெக்ஷன் வைப்பாங்க இல்லையா 52ல, அந்த டைம்ல வந்து இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும். நிக்க மாட்டாரு ராஜாஜி. எம்எல்சி எலெக்ஷன்ல நின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? சிஎம் ஆவாரு. ஒன்னு சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க இல்லையா, ராஜாஜி எலெக்ஷன்ல நின்னு இருக்கணுங்க. பட் ராஜாஜி வந்து எலெக்ஷன்ல நிக்க பயப்பட்டாரு, அப்படிதான் சொல்லுவேன். சரிங்களா? ராஜாஜி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எம்எல்சி எலெக்ஷன்ல நின்னு அதுக்கப்புறம் சிஎம் ஆவாரு. இது நல்லா இல்ல. இதுதான் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் பெரிய பிரச்சனை நடந்ததுக்கான காரணம். சரி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம்க்கு ரிலவென்ட். நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டிக்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான அவுட் ஆஃப் கண்டென்ட்ல போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க சைட்ல எழுதியிருப்பாங்க பாருங்க. உங்க நான் அவுட் ஆஃப் கண்டென்ட் போனேன் அப்படின்னா இவங்க சைட்லயோ அல்லது கீழேயோ எழுதுவாங்க. நீங்களும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் வருவோம். எழுதியாச்சா? ராஜாஜி சத்தியமூர்த்தி எழுதியாச்சா? சே, ஒரு நிமிஷம் தமிழ் ஜூம் அவுட் பண்ணுவோம். அவினாஷி லிங்கம் மனையியல் பல்கலைக்கழகம். இங்க பாருங்க, கோவையில நர்சரி பள்ளியை துவக்கினார் பெண்களுக்காக. இது வந்து மனையியல் பல்கலைக்கழகமாக மாறுகிறது. சரியா? சோ இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். எங்க எழுதியிருக்கீங்க? இது ஒண்ணு சொல்லிட்டேன். ஓ, இது சொல்லியா? மன்னிக்கவும். எங்க விட்டுருக்கோம்? சரி, கல்வி பணி போட்டுக்கோங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஜுகேஷன், கல்வி பணி. எஜுகேஷன் இல்ல, ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எழுதுங்க. ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். சரி, கடகடகடன்னு சொல்லிட்டு எழுதுங்க. டி பிரகாசம் அமைச்சரவையில் அவினாசி லிங்கம் கல்வி அமைச்சராக இருந்தார். நெக்ஸ்ட் ஓமந்தூர் ராமசாமி, ஓஎம்ஆர், சென்னை ஓஎம்ஆர் ரோடு, ஓஎம்ஆர் ஹாஸ்பிட்டல், ஓமந்தூர் ராமசாமி அவரோட அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தார். மேல்நிலை பள்ளிகளில் தமிழை பயிற்சி மொழி ஆக்கினார். பெண் கல்வி, முதியோர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். திருக்குறள் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. மெயின்ஸ்ல எழுதும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். பிலிம்ஸ்க்கு வந்து கேட்க மாட்டாங்க. திருக்குறளை பள்ளி பாடத்திட்டத்துல சேர்க்கிறாங்க. பாரதியாரோட கவிதைகளை நேஷனலைஸ் பண்றாங்க, தேசிய உடைமைகள் ஆக்கப்படுகிறது. சரியா? ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டி பிரகாசம். ஆந்திரா வாலு எழுதியாச்சா? டி பிரகாசம் ஆந்திரா கேசரி, எஜுகேஷனல் மினிஸ்டர் இன் ஹிஸ் கேபினெட். அடுத்து ஓமந்தூரார், இவருடைய கேபினெட்ல இருக்கிறாரு. எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா கமெண்ட் போடுங்க. இங்க வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா கமெண்ட் போடுங்க. லைப்ரரி மூவ்மெண்ட்டுக்கு போயிடலாம்.
எழுதியாச்சு இல்லையா? அடுத்து போலாம். லைப்ரரி மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? February 22, 1948 மெட்ராஸ் பப்ளிக் லைப்ரரிஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாருங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து இது பாஸ் பண்றாரு. சரியா? லைப்ரரி ரொம்ப முக்கியம். அதிகமா படிக்கிறவங்க மாரல்ஸ்ல மேனர்ஸ்ல அதிகமா இருப்பாங்க. அதிகமா சோசியல் இந்த யூடியூப் அந்த டிக்டாக் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களை காட்டிலும் அதிகமா புஸ்தகங்களை படிக்கிறவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாரல்ஸா இருப்பாங்க. உங்களால பார்க்க முடியும். நல்லா திங்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நார்மலா வந்து டிசிஷன் மேக்கிங்லயுமே வந்து ரொம்ப கிளவரா இருப்பாங்க. சரியா? சோ லைப்ரரி இருப்பது முக்கியம். புஸ்தகங்கள் வாசிப்பது முக்கியம். சரியா? நான் என்னோட ஒரு வீடு என்னோட பெட்ரூம் நான் ஒரு நாள் போட்டோ பிடிச்சு காட்டுறேன். சரிங்களா? ஒரு நாள் வேணா ஒரு யூடியூப்ல ஒரு புக்ஸ் ரிவ்யூ போடலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல ஒரு 4000 பிளஸ் புக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியா சொல்றேன். இன்னும் அதிகமா இருக்கும் நம்புறேன். இதை நான் கம்மியா சொல்றேன். இன்னும் அதிகமா இருக்கும். சரி விட்டுருவோம். நம்ம வருவோம். எந்த விட எங்க அண்ணாவது அதிகம். ஓகே இங்க வருவோம். எங்க கல்வி பணி இது லைப்ரரி மூவ்மெண்ட். சரியா? எழுதிக்கோங்க இது. இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? சென்னை பொது நூலகங்கள் மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். மதராஸில் உள்ள நூலகங்களை ஒழுங்காக கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு. புக்ல சோறு போடுது நமக்கு. படிப்பு ரொம்ப முக்கியங்க. சொசைட்டில ரெஸ்பெக்ட் இருக்கும். பணம் கூட செகண்ட் தான். அவினாஷிலிங்கம் இந்த பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் போலாம். தமிழ் தமிழ் வளர்ச்சி கழகம் கழகம் நான் ஒரு படிப்ஸ் ஃபேமிலில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சூட் ஆயிடுங்க. ஏன் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அவங்க வீட்டுல வந்து அவங்க பிரதர் தான் படிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. படிக்கிறது தெரிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கிற ஃபேமிலியில வீட்டுல படிக்க வைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? எழுதிக்கோங்க அடுத்து. படிப்புக்கு எந்த குடும்பம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த குடும்பம் வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையும். தமிழ் தகவல் களஞ்சியம் அவினாசி லிங்கத்தின் அரிய சாதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் என்சைக்ளோபீடியாவை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறாரு. சரியா? தூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை போட்டு இது தூரன் அப்படின்றவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து சோ அவரு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில்ட்ரன்ஸ்க்கான என்சைக்ளோபீடியா வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. தகவல் கலை களஞ்சியம். நமக்கு என்சைக்ளோபீடியா விக்கிபீடியாலாம் இருக்கு இல்லையா? விக்கிபீடியா வந்து அப்படியே புக்கா போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. தட் இஸ் கால்ட் என்சைக்ளோபீடியா. எழுதிக்கோங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் செக்ரட்டரி எம்பி பெரியசாமி. தூரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிக் நேம். போதும். குழந்தைகள் என்சைக்ளோபீடியா மெயின்ஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. காந்தியோட படைப்புகள் இருக்கு இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? வெளியீட்டு காந்தி படைப்புகள் வெளியீட்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை உருவாக்கி காந்திஜியோட புக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பப்ளிஷ் பண்ணி. சரியா? காந்தி தாத்தாவோட ஃபேமஸான புக் சொல்லுங்க. காந்தி தாத்தா எழுதின புக்ஸ் எனக்கு தெரியல. இல்ல எங்க ஃபேமஸான புக்? எல்லாருக்கும் சரி பெரிய சோதனை. அந்த சோதனை சத்திய சோதனை. சரியா? மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்.
எழுதியாச்சா? Gandhi's work, publication committee was introduced by him. தமிழ் இது இங்கிலீஷ்ல ஏதாவது சென்டென்ஸ்ல கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க, நான் அதை மாத்தி கொடுக்குறேன். சரியா? காந்தி படைப்புகள் வெளியீட்டு கமிட்டி. புக்ஸ், ஆதர கல்வியை புரிந்து கொள்ளுதல், டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் எஜுகேஷன், காந்திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் எஜுகேஷன், using festivals to education, non-kanda mahatma, educational philosophy of விவேகானந்தா, strong thoughts, வலிமையான எண்ணங்கள். இது எல்லாமே இவருடைய புத்தகங்கள். இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல ஃபேக்ட்ஸ். அடுத்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா சாக் டச். previous slide please. இதுவா? நான் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் 2 மெட்டீரியல்ஸ் இதுல அப்லோட் பண்ணேன். மெட்டீரியல்ஸ் குரூப்ல அப்லோட் பண்ணேன். அதுல பாத்திருப்பீங்க நம்புறேன். நல்லா இருந்துச்சு இல்லையா? டிஜிட்டல் ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு. இந்த குரூப்புக்கு குரூப் 4ல ஒரு மெட்டீரியல் ஏதோ 2 மெட்டீரியல் ஏதோ அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? மொத்தத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லா நோட்ஸ்மே கிளாஸ்ல என்னென்னலாம் பேசுறோமோ எல்லாத்தையுமே நான் அங்க அப்லோட் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோபயோகிராஃபி சாக்கர் டச். நான் கண்ட பாரதம், அந்த புஸ்தகத்தை எழுதியவர் அம்புஜதம்மாள். இவரு நான் கண்ட மகாத்மா. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அம்புஜதம்மாள் ஃபேக்ட்ஸ் தானே? கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. இதுல ஏதாவது கான்செப்ட்ஸ் இருக்கா? நோ கான்செப்ட்ஸ். கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஸ்லோவா போறேன். ஃபேக்ட்ஸ்னா கடகடன்னு எழுதுங்க. உங்களால மெயின்ஸ் கிளாஸ்ல உட்கார வச்சு எழுத விட்டுருக்கணும். டோன்ட் ரைட் தமிழ். இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. மெயின்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க தானே? குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சேனல்ல ஒன்னு இருக்கும். அதை போயிட்டு ஒரு கிளாஸ் நீங்க பாருங்க. எவ்வளவு ஃபாஸ்டா நான் எழுத வச்சிருக்கேன்னு தெரியும். கடகடன்னு போயிருப்பேன். இல்லைன்னா எப்படி வந்து பக்கம் பக்கமா புக் நோட்ஸ் முடிக்கிறது? ஒரு பஞ்ச் ஆயிருக்கும். 400 பக்கம் எழுத வச்சிருப்பேன். குவாலிட்டி இல்லாம. சரி, சுயசரிதை சாக்கர் டச் 1970ல சாக்கர் டச் 1970 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1985 ஜிடி பிர்லா விருது. 1991ல இறந்துடுறாருங்க. சரிங்களா? ஜிடி பிர்லா மக்களுக்கு செய்த சேவை, எஸ்பெஷலி வில்லேஜ் பீப்புள்ஸ்க்காக, எஜுகேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வழங்கப்படுகிறது. சரியா? சோ கல்வி பணிக்காக பத்மபூஷன் வழங்கப்படுகிறது. ஜிடி பிர்லா மக்களுக்கு செய்த சேவைக்காக வழங்கப்படுகிறது. சரியா? சோ இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சோ இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகம் கோவையில இருக்கு. சரியா? சோ இது போதும். சோ இந்த டாபிக் நம்ம முடிக்கிறோம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். டாபிக் ஓவர். பை. தி எண்ட். சின்ன டாபிக். சோ அடுத்த டாபிக்ல அடுத்த ஒரு லீடர்ஸ் நம்ம பார்க்கலாம். நன்றி.